அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிரன் கேது செவ்வாய் கேது கிரக சேர்க்கை இருக்கவங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக அமையாதா அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே தான் பார்க்க போகிறோம். இதை ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, கேது களத்திரக்கார கிரகங்களோட சேரும்போது அந்த களத்திரக்கார கிரகங்களோட தன்மையை பாதித்து இல்வாழ்க்கை தாம்பத்திய வாழ்க்கையை குறைப்படுத்தும், பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்கள் பரப்பப்படுது. அது சார்ந்த உண்மை என்ன அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ உங்க ஜாதகத்துல சுக்கிரன் கேது செவ்வாய் கேது சேர்ந்திருக்குன்னு வச்சுக்கலாம். அதுல டிகிரி வைஸா நெருக்கமா இருக்கு, வேற எந்த சுபகிரக தொடர்பும் இல்லை, வேற எந்த 9ஆம் அதிபதி தொடர்பும் இல்லை, தசாபுத்தியும் வருது அப்படின்னா அப்பதான் நீங்க இந்த கிரக சேர்க்கையை பத்தி யோசிக்கணும். மித்தபடி தசாபுத்தி வரலனாலோ, வேற சுபகிரக தொடர்பு இருந்தாலோ, அல்லது 5-9 அதிபதி தொடர்பு இருந்தாலோ, அல்லது பாசிட்டிவான மற்ற தசாபுத்திகள் நடந்தாலோ நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. அல்லது மற்ற விதிவிலக்கு உங்க ஹாரோஸ்கோப்ல என்ன இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை பத்தியுமே நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. இப்ப நம்ம சொல்ல போறது எந்த சுபகிரக தொடர்பும் இல்லாம தசாபுத்தியும் வந்து சுக்கிரன் கேது செவ்வாய் கேது கிரக சேர்க்கை இருக்கவங்களுக்கான ஒரு வீடியோ. கேது அப்படிங்கிறது விளக்கம், டிட்டாச்மெண்ட், விரக்தி, இல்வாழ்க்கைக்கு பயன்படாத கிரகம், சாமியார் கிரகம், சன்னியாச கிரகம், தனிமை கிரகம் அப்படிங்கிறது பரப்பப்படுது. அதோட களத்திரக்கார கிரகங்கள் சேரும்போது இல்வாழ்க்கையில தனிமை, இல்வாழ்க்கையில ஈடுபாடு இல்லாமல், வீரியம் குறைவு, சரியா இன்ப வாழ்க்கை கிடைக்காது, தாம்பத்திய வாழ்க்கை கிடைக்காது அப்படிங்கிற கருத்து பரப்பப்படுது இல்லையா? அதை பத்தின புரிதல் என்ன, உண்மை என்ன அப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம். நம்ம நிறைய பேர்கிட்ட இந்த சுக்கிரன் கேது செவ்வாய் கேது இருந்த நபர்கள் கிட்ட பேசினப்போ நம்ம அப்சர்வ் பண்ணது என்ன அப்படின்னா, உங்க இல்வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை வீரியமும் அத்தனை காமமும் அந்த தாம்பத்தியம் சிறப்பாக நடக்கிறதுக்கு தேவையான உடல் தேவை, மன தேவை எல்லாமே உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். எத்தனையோ பேரு சுக்கிரன் கேது செவ்வாய் கேது இருக்கிற நபர்களுக்கு தாம்பத்தியத்துக்கு தேவையான அத்தனை உடல் நலமும் மனநலமும் உண்டு. இயற்கையாகவே அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் படைக்கப்பட்டிருக்கும். அதோட தான் பிறந்திருப்பாங்க. நடைமுறை வாழ்க்கையில அவங்க சில இடத்துல சில சமயங்கள்ல தவறா பயன்படுத்தியிருப்பாங்க. போனோகிராஃபியோ, மாஸ்டர்பேஷனோ, தவறான நண்பர்களோ, போதை பழக்கமோ, உடலை அதிகமா சூடாக்குற பழக்கங்களோ, தவறான உணவு பழக்கங்களோ, உடற்பயிற்சி இல்லாமையோ, இப்படி சில ஹேபிட் ஓவரா போறதுனால மட்டும்தான் உங்களுக்கு அந்த தாம்பத்திய சுகத்துல தாமதமோ, தடையோ, டிலேயோ அல்லது சின்ன சின்ன பாதிப்புகளோ ஏற்பட வாய்ப்பு உண்டு. மித்தபடி சரியா தேவையான பொழுது எப்பெல்லாம் காமம் தேவையோ அப்பெல்லாம் ஈடுபடும் போது இந்த சுக்கிரன் கேது செவ்வாய் கேது இருக்கவங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இது பல பேர்கிட்ட பேசி உணர்ந்து அவங்க சொன்ன ஃபீட்பேக்கை வச்சு சொல்ற உண்மை. ஸோ சுக்கிரன் கேது செவ்வாய் கேது இருக்கு அப்படின்னா தாம்பத்திய சுகம் கிடைக்காது அப்படின்ற எந்த பயமும் வேணாம், எந்த தயக்கமும் வேணாம். தாராளமா நீங்க கல்யாணம் பண்ணிங்க, தாராளமா நீங்க தாம்பத்தியத்துல ஈடுபடுங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும், நீங்க அந்த விஷயங்கள்ல அடிக்ட் ஆகாம மட்டும் இருக்கணும், தொடர்ந்து அதுல ஈடுபடாம மட்டும் இருக்கணும். காமங்கிறது ஒரு வாழ்க்கையில ஒரு பகுதி, அதுலயும் ஈடுபடணும். அந்த தம்பதிகள் 2 பேத்துக்குள்ள மற்ற மன பொருத்தம், அவங்க 2 பேத்துக்குள்ள வைப்ரேஷன் எந்த அளவு மேட்சா இருக்கோ அந்த அளவு அவங்க தாம்பத்தியத்துல தாராளமா ஈடுபடலாம். இதை ஏன் சொல்றோம் அப்படின்னா, தற்போதைய சூழ்நிலையில மறைமுகமா இந்த காமம் சார்ந்த விஷயங்கள்ல போனோகிராஃபி, மாஸ்டர்பேஷன், இல்லீகல் பர்சனோட கனெக்ஷன், இந்த மாதிரி நிறைய தவறா போறதுக்கு பாசிபிலிட்டியை தற்போதைய சமூகம் அதிகப்படுத்தி வச்சிருச்சு. ஸோ அதனால அந்த ரீதியாக நீங்கள் ஈடுபடாமல் இருந்தாலே உங்கள் ஹெல்த்து, உங்கள் சுகத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை, நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வர்றோம். சுபகிரக தொடர்பு இருந்ததுன்னா அதுலேயுமே இன்னும் கொஞ்சம் சிறப்பு தான், நல்லாவே இருக்கும். தசாபுத்தி வரலன்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இன்னும் வேற என்ன அமைப்பெல்லாம் இருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கு நல்ல இல்வாழ்க்கை அமைய வாய்ப்பு நிறைய இருக்கு. இன்னும் இந்த இல்வாழ்க்கை தாம்பத்தியத்தை பற்றி ஜாதகத்தோடு சேர்த்து இன்னும் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு வேலை தொழில் சம்மந்தப்பட்ட கைடன்ஸ் வேணும்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு உங்கள் ஹாரோஸ்கோப்பில் இருக்கிற ஒவ்வொரு கிரகம், ஒவ்வொரு பாவகம், அதை எல்லாத்தையும் எடுத்து ஆராய்ஞ்சு எப்படி செயல்படும், எப்படி குணத்தை வெளிப்படுத்தும், அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, உங்கள் கர்ம டைலூட் ஆகிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்டு ஆடியோ ரெக்கார்டட் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. அதை ஒரு கட்டணத்தின் பேரில் வழங்கிட்டு இருக்கோம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.